தம்பி எடுத்து வச்சு பெரிய சொல்ற கார்வனன் சகோதரி காத்து என்னை ஆதரி கார்வனன் சகோதரி காதனன் சகோதரி காத்தியனை ஆதரி காணமாகி மானத்தே காணமாகி மானத்தேனே காணம் மகிழ்மானே தேனே நானே நம்பினேன் 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 ஒளிகனு தேதி கொடுரமுள்ள ஆவி ஒளிகனு தேவி கொம்பனையால் திரௌபதம்மாள் வந்து காலம்மா கொம்பனையால் திரௌபதம்மாள் வந்து காலம்மா கொம்பனையால் திரௌபதம்மாள் வந்து காலம்மா கொம்பனையால் திரௌபதம்மாள் வந்து காலம்மா கார்வன சகோதரி பதிதா கடிதோ தம் ஜனதம் ஒழுங்கு போடுவேன் பட்டாது போய் வரலாடு கண்டு மலை மேல் இருந்த குமரா அந்த உற்றார் எனக்கு ஒரு அறிவில்லை உமையால் தனக்கு மகனே
அந்த முத்தாரை முத்தாறு செல்லி தமையான யார் முருகேசல் என்ற மனதே விஸ்தாரமான மயில் மீது ஏறி வர வேண்டும் என்ற அருகே அடே 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 பிரதகாபையா கருவடைந்து 10 திங்கள் பயிரல் தூசி பயின்று என்ன வேற இது என்னது? இதுதான் திருக்குற்று. இந்த பாடலுக்கு என்ன பெயர்? ஏன் அது திருப்புகழ் என்று பாடினார்கள் சொன்னார்கள்? அந்த புகழுக்கு முன்னாடி திருவிழா திருப்புகழ். அருமை அருமை. ஏய், திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். இந்த திருப்புகழை பாடியவர் யார் தெரியுமா? யார் சாமி? இந்த உலகத்திலே முருகப்பெருமானே நேராக கண்டவர் திருப்புகழை பாடினார். பாருங்க, முருகனை நேராக கண்டவர் திருப்புகழை பாடினார். அவர்தான் திரு அண்ணாமலையிலே பிறந்து வளர்ந்து மிகச்சிறந்த பக்தியிலே செழித்து முருகப்பெருமானை நேரிலே கண்ட அருணகிரி பெருமான், அருணகிரிநாதர் அவர்கள் முருகனை கண்ட இடம் அண்ணாமலை. கோவில்ல திருவிழா பண்ணும்போது ஒரு பாட்டு போடுவாங்க. முத்து திருப்புகழை செப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம் அண்ணாமலை, திருவண்ணாமலை சொல்றாங்க இல்லையா? அப்ப முருகப்பெருமானை நேரிலே கண்டவர் யார்? அருணகிரிநாதர். அவர் நேரிலே கண்ட பிறகு இறைவா எம்பெருமானே கலியுக கடவுளே முருகா உன்னை நான் எப்படி பாடுவதோ என்று திகைக்கிற பொழுது முருகப்பெருமான் தன் கேளினாலே அருணகிரி பெருமான் நாவை நீட்ட சொல்லி அந்த நாவிலே எழுதினாராம் மூ என்று எழுதி, இதையே முதலெழுத்தாக வைத்து பாடு. முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவர என ஓது முருகா என்று பாடத் தொடங்கினார். எத்தனை பாடல் பாடினார் தெரியுமா? 12,000 12,000 திருப்புகளை பாடி அருளினார். வேல் வகுப்பு, மயில் வகுப்பு, சேவல் வகுப்பு, 4 வகுப்பாக பிரித்து ஒரு வகுப்புக்கு 3000 பாடல் என்று 12,000 திருப்புகளை பாடினார். அந்த திருப்புகளை பாடுகிற பொழுது நமக்கு பின்னாடி வர்றவங்க இந்த பாடலை எப்படி பாடுவோமோ என்று திகைக்க கூடாது என்பதனாலே ஒவ்வொரு பாடலுக்கு முன்னாடி ஒரு சந்தம். என்னது சந்தம்? அந்த சந்தம் எப்படி அமைந்திருக்கிறதோ அப்படித்தான் இந்த பாடலை பாட வேண்டும் என்று பாடினார். அந்த சந்தம் என்ன தெரியுமா? தனன தந்த தத்த தனந்த தனன தந்த தத்த தனந்த தனன தந்த தத்த தனந்த தனத அங்க வைக்காத. அந்த சந்தத்தை பாடுவது போல அதற்கு பிறகு பாடலை அப்படி பாடுறோம். கருவடைந்து 10 திங்கள்
சனந்த அதான் சந்தா அதான் சந்தமையா மீன் நான் அவரு கூட சொன்ன அது உப்புலாம் பாடக்கூடாது. நீ குருவு குமிஞ்சி சிஷியனா போற அருணகிரி பெருமானை நான் மிஞ்ச முடிய மாட்டேன் முடியாது. அவர் எப்படி எழுதினாலும் இல்லையா, அவர் ஒவ்வொரு பாடலை பாடுகிற பொழுது ஒரு தாயின் கருவறையில் ஒரு குழந்தை எப்படி உருவாகிறது என்பதை சொல்லிவிட்டுத்தான் பிறகு அவர் சொல்ல வந்த கருத்தை அந்த பாடலில் சொல்லுவார். அதுதான் கருவடைந்து 10 திங்கள். திங்கள் என்றால் மாதம், 10னா 10 மாதம். கருவடைந்து 10 திங்கள் அவள் வயிறிருந்து முற்றி பயின்று இதற்கிடையில் வந்து உதித்து குழந்தை நான் வடிவாகி அப்படின்னு சொல்ற. அப்படி குழந்தை பிறந்த உடனே அங்கே மருத்துவம் பார்க்கிற மருத்துவச்சி என்ன செய்வாங்களா தெரியுமா? அந்த குழந்தைய என்ன செய்வாங்க? கழுவிய கருத்து சுரந்த முளையடந்து திக்கடந்து கழுவிய கருத்து சுரந்த முளையடந்து கடந்து கடறி எங்க கொட்டி தவந்து நான் நடவா அந்த குழந்தையை கழுவி அமிர்தமாகிய பாலை கொடுத்து குழந்தையை தாய்மார்கள் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னா பெற்றெடுத்த தாய்க்கு அளவில்லாத சந்தோஷம், மட்டற்ற மகிழ்ச்சி. நம்ம 2 திங்களாய் அங்கமெல்லாம் ஒன்று பெற்று பையன் என்ற போதே பரிந்து எடுத்து செய்ய இரு கைபுலத்தில் ஏந்தி கனகமுடை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேன் இரு என்று பாடினாராம் பட்டினத்தார். அதுபோல குழந்தையை கழுவி அதெல்லாம் செய்வாங்க இல்லையா. அப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து வீதியில தத்தி தத்தி முதல்ல கால் எடுத்து நடக்க அந்த ஆரம்பிக்கிற பருவத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? குழந்தை நடக்க ஆரம்பித்து விட்டான் அப்படி என்று அந்த காலுக்கு தண்டை, கொலுசு, அரைஞான் கயிறு இப்படி சொல்லக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் போட்டு அதை நடக்கும் போது அழகு பார்ப்பாளாம் தாய். அது எப்படி எழுதினார் தெரியுமாடா அருணகிரிநாதர்? அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதும் போய் பொச்சுட்டி தண்டை அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதும் போய் பொச்சுட்டி தண்டை அவையணைந்து முற்றி கிடந்து நான் வயதே வயதில் வளர்ந்த உடனே அவன் என்ன செய்வான் தெரியுமா? தாயையும் மறந்து, தந்தையையும் மறந்து, உற்றாரை மறந்து, உறவினரை மறந்து, உடன் பிறந்தவர்களை மறந்து அவனுடைய எண்ணம் எங்க போகும்னு சொல்றா தெரியுமாட்டா? அதான உலக நீதி. எங்க போகுமா? அந்த அரிய பெண்கள் நட்பை உணர்ந்து பிடியுடந்து சுற்றி திரிந்து திருப்பூர் கண்டிப்பா தெரிஞ்சே இருக்கணும். இல்லைன்னா நீ வாங்குற பென்ஷன் வெளியா 4 மணிக்கு வாய்ச்சிருக்கிறீங்க. எவ்வளவு பேர் நாடகம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சில பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த திருப்புகள் இருக்க அதை யார் பாடுகிறார்களோ, யார் படிக்கிறார்களோ அந்த வீட்டிலே செல்வம் தழைக்கும். அவருக்கு வறுமை வராது. படிக்கலன்னா கூட திருப்பூர் என்ற புத்தகம் ஒரு வீட்டில் இருந்தாலே அந்த வீட்டிலே தரித்திர நிலை இருக்காது. இன்னும் 2 வருஷமா சொல்றேன். நானும் சென்னை மாநகரம் பூரா தேட்டேன். குடமரம் தேட்டேன், தீநகர் தேட்டேன், மாம்பழம் தேடிட்டேன், பேரிஸ் காலம் தேடிட்டேன். அந்த திருப்புகள் தெருத்தரம் அடைஞ்சுத்தான். இந்த 12,000 திருப்புகளிலே கந்தர் அனுபூதி என்று அருணகிரிநாதர் ஒண்ணு எழுதினார். அந்த கந்தர் அனுபூதி என்ற பாடல்ல ஒரு பாடல் என்ன தெரியுமாடா? உருவாய், அருவாய், உளதாய், இளதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே.
பாரு. நிறைய படிச்சவங்க பக்கத்துல நிறைய குடிச்சவங்க பக்கத்துல நிக்க கூடாது. ஆமா சாமி, நீங்க நிறைய படிச்சுக்கிறீங்க சாமி. அப்படியே சொல்லும் போது குடிச்சவங்க பக்கத்துல தான் நிக்க கூடாது நாரும், படிச்சவங்க பக்கத்துல ஏன்டா நிக்க கூடாது? நிறைய படிச்சவங்க பக்கத்துல நிக்கவே கூடாது. கற்றாரே கற்றாரே காமுருவர். ஆமா, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த பாடலை கவனிக்கணும். உருவாய் அருவாய். சொல்லுங்க. முருகப்பெருமான் உருவாகவும் இருப்பாராம், உருவம் இல்லாத அருவமாகவும் இருப்பாராம். உருவாய் அருவாய், உளதாய் இளதாய். உலகாய் இளதாய் எப்படி சொல்றது? அதான் உள்ளபடியும் இருப்பாரு, இல்லாதையும் இருப்பாரு. அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அதுதானே இறை தத்துவம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகப்பெருமானே, எனக்கு நீ குருவாக வர வேண்டும் என்று பாடினாராம். அந்த கடைசி வரிய எல்லாரும் கவனிச்சாங்கன்னா இன்னையிலிருந்து வறுமை இல்லாத வாழலாம். அந்த கடைசி வரி என்னன்னு பாரு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகப்பெருமானே, எனக்கு நீ குருவாக வர வேண்டும் என்பது அது அர்த்தம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அந்த குருவாய்ங்கிறத அப்படி ஒதுக்கி வச்சுட்டு மற்றதை படிச்சா வருவாய் அருள்வாய் குகனே. வருவாய் என்றால் வருமானம், வருவாய் துறை. நீ குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்படி பார்க்கும்போது எனக்கு குருவாக வர வேண்டும் என்ற கருத்து. இந்த குருவாய்ங்கிறத ஓரம் கட்டினா வருவாய் அருள்வாய் குகனே. வருவாய் அருள்வாய் குகனே. அப்ப அதை அடிக்கடி பாடுகிற பொழுது நீ வருவாய் அருள்வாய் குகனே, வருவாய் அருள்வாய் குகனே, வருவாய் அருள்வாய் குகனே வருமா இல்லையா? வருவாய் அருள்வாய் குகனே, வருவாய் அருள்வாய் குகனே, வருவாய் அருள்வாய் குகனே, வருவாய் அருள்வாய் குகனே. அப்ப உனக்கு வறுமை வருமாடா? வறுமை வருமா? கண்டிப்பாக இறைவன் எல்லா விதத்திலும் உனக்கு வருமானத்தை தருவான். அது மட்டும் இல்லடா, டேய், நிறைய நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் சாமி, வாழ்க்கையில வறுமையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானே, அப்படி சொல்றவன்லாம் தன்னை உணராமலே வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். அடுத்தவனை பற்றி யோசிப்பதை விட உன்னை நீ ஆய்வு செய். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். தன்னை அறிந்தவன் தத்துவ ஞானி. தன்னை அறிந்தவன் தத்துவ ஞானி. உன் வாழ்க்கை உன் கையில், அடுத்தவன் கையில் இல்ல. நீ நல்லபடியா வாழறதும் நீ வறுமையில கஷ்டப்பட்டு கிடக்கிறதும் யார் கையில் இருக்கு? அதை நீ உன்னை பற்றி முதல்ல சிந்தித்தீனா நீ சுகமாக வாழலாம், வளமாக வாழலாம். கண்டிப்பாக. இங்க இன்னொரு சுருக்கமா ஒண்ணு சொல்றேன். தினந்தோறும் காலையில எழுந்த உடனே கந்த சஷ்டி பாடல் போடுவாங்க. கோவில்ல போடுவாங்க, வீட்டுல கூட பூஜை அறையில இப்ப போடுறாங்க. அதுல அந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு விருத்தம் வரும். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம். முருகனை துதிப்பவருக்கு வல்வினை போம். வல்வினை என்னன்னா கொடிய நோய். வல்வினை போம், துன்பம் போம். வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற துன்பம் போம். யாருக்கு? துதிப்பவருக்கு. ஆனால் நெஞ்சில் பதிப்பவருக்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும். நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் நாம நிறைய கேட்கிறாங்க, அதுல என்ன இருக்குதுன்னு கவனிக்கிறது இல்ல. துதிப்போருக்கு வல்வினை போம், துன்பம் போம். அது துதிப்போருக்கு. நெஞ்சில் பதிப்பவருக்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும். நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை. அது முதல் விருத்தம். அதுக்கப்புறம் தான் சஷ்டியை நோக்க சரவண பவனார்னு பாடல் ஆரம்பிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அது கந்த சஷ்டி கவசம் மொத்தம் 247 வரிகள். அந்த 247 வரிகளை யார் ஒருவர் மனப்பாடம் செய்து நெஞ்சில் பதிக்கிறார்களோ அவர்களுக்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும், நிச்சயம் கைகூடும். இது போதுமாட்டா? என்ன இது மனசுலயே பதிஞ்சு நிக்கணும் அப்படியே. இன்னொரு முறை நீ நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் வாழ்க்கையில், நீ ஏன் முன்னாடி வந்து சொல்லக்கூடாது. சரியா? இது உனக்கு மட்டும் சொல்லல, அத்தனை பேருக்கும் சொல்றேன். சரியா? வாழ்க்கையில் யார் கஷ்டப்படுகின்றார்களோ அவருக்கு தெய்வீக மந்திரம். கண்டிப்பா முருகனுடைய மந்திரம். வீதி வீதியா ஆடிக்க போலாமா? ஆமா. பாடல்களை பாடிக்கொண்டு என்ன பாடல? திருப்புகள். திருப்புகள் மட்டும் இல்லடா, தெருக்கூத்து பாடல்களை. ஏன் அதுக்கு தெருக்கூத்து சொன்னாங்கன்னா தெருவிலே ஆடியது, வீதியிலே ஆடியது. அதனால வீதியில ஆடினா வீதியில, தெருவான தெருக்கூத்து.
வீதியில நடந்தா வீதி ஏழை, தெருக்கூத்துல நடந்தா தெருவில் நடந்தா தெருக்கூத்து. முதல்ல தெருக்கூத்து, அதுதான் இந்த கலைக்கு கடவுள். தெருக்கூத்திலிருந்து வந்ததுதான் மேடை நாடகம். மேடை நாடகத்திலிருந்து வந்ததுதான் திரை இசை. அந்த திரை இசையை திரையரங்கிலே போய் பார்க்க முடியாது, வீட்டிலே இருந்து பார்க்கலாம் என்று கண்டுபிடிக்கப்பட்டதுதான் தொலைக்காட்சி. சின்ன திரை. அதுலயே பார்க்க முடியாதுங்க, செல்லுல பார்க்கலாம். கைபேசி இப்ப அந்த கைபேசி போய் எழுதுகோளுடைய அந்த முகவரி கவர்ல இருந்துச்சு. கவர் இங்கிலீஷ்ல இருக்கிற அது என்ன சொல்றது, பேனா கார்க்கு, அதுவும் சரி பேனா மூடி. ஆமா, அந்த மூடியே இப்ப செல். என்ன இதுல ஒரு விசேஷம்னா, திருக்கூத்தை ஆடுகிற ஆசிரியர்கள் எல்லாம் திருப்புகளை பாடாமல் ஆட மாட்டார்கள். ஆனா மேடை நாடகத்துல நடிக்கிற நடிகர்கிட்ட திருப்புகள் பாட தெரியாது, பாடவும் மாட்டார்கள். பாடணும், அதுவும் பாடணும். அதுல எவ்வளவு கருத்துக்கள் இருக்கு தெரியுமாடா? தண்டத்தன தன 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 தண்டத்தன தன 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 தண்டத்தன தன 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 தனடா. அவர் என்ன சொல்றாரு தெரியுமாடா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடைசியில எப்படிலாம் ஆகணும்னு சொல்றாரு தெரியுமா? தொந்தி சரிய மயிரே பகிரநிலை அந்த மசைய முதுகே வளைய இடை தொங்க ஒருகை சடிமே வர மகளிர் நகையா. நமக்கு இப்ப இளமை இருக்கு, வயசானா தொந்தி சரிந்து. இந்த பாடல்ல தொந்தி சரிய மயிரே வெளிர நிலை. அப்ப என்னன்னா முடியெல்லாம் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் அசைய. தந்தம் என்ன? இதெல்லாம் அடி. தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடி மேல் வர. அப்படி கூனி குறுகி நடக்கும் போது இந்த தாத்தாவை பாராண்டி அப்படி என்று அறியாத பெண்கள் எல்லாம் நகையாடுவார்களாம். சொல்றார், தொந்தி சரிய மயிரே வெளிர நிலை தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடி. எப்படி பாடுறாரு? அப்ப திருப்புகள்ல எவ்வளவு அர்த்தம் இருக்கு. அத பாடுனா தெரியும்ல, படிக்கணும்டா, படிச்சாதான் தெரியும். நீங்க எல்லாம் சொல்றீங்க 2 வருஷம் நான் சென்னையில தேர்தல் திரும்ப புக்கே அடுத்தாடி என்ன பாடுறா தெரியுமாடா? தொண்டுக்கு இடவன் இவன் யார் இருமல் இங்கு நன்முறையே குழலவிழி இங்கு குருடுபடவே செவிடுபடு எவியா. அப்படி தடி ஊண்டு நடந்து போகிற பொழுது தொண்டு கிழவன் இவன் யார் என, இந்த கிழவர் யாரு அப்படி என்று கேட்கும் போது அவருக்கு இருமல் வருமா? அறியாத வயசுல இருமல் வந்தா சீக்கிரமா நின்றுடும். வயதான நேரத்துல இருமல் வந்தா நீட்டா போவோம். அத திருப்பூர்ல சொல்றாரு, தொண்டு கிழவன் இவன் யார் என இருமல் கிங் கிங் நெனமும் நுரைய குழற விழி. அப்படி வாயிலே நுரை குழைய விழி துஞ்சு குருடு பவடே கண்கள் எல்லாம் தெரியாம போய் செவிடுபடு செவியாகி கண்ணும் தெரியாம காதும் கேட்காம இருமல் அதிகமாகி போய் அத அப்படி பதம் பிரிச்சு பார்த்தோம்னா அந்த விளக்கம் புரியும். தொண்டு கிழவன் இவன் யார் என இருமல் இங்கு நலம் முறைய குழவி குஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியா.
செய்வான், அப்பா இந்த அளவுல கஷ்டப்படும் போது பிள்ளையாய் நீ சும்மா இருப்பியா? அப்பாவுக்கு இப்படி ஒரு நோய் வந்துடுது, எப்படியாவது அவரை காப்பாற்றணும் அப்படின்னு கடனுடன் வாங்கி கூட மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்து வைத்தியம் பார்ப்பான். யாரு? மகன். அதுக்கு என்ன சொல்றா தெரியுமா? இவருக்கு வந்த பிணியும் அதிலே கிடையும் ஒரு பண்டிதனும் மனுரவே தனையும் இல ஐந்தமை கடனே என முடியே துயர்வே. வந்த பிணியும் அதிலே இடையும் ஒரு இவருக்கு பிணி வந்து விட்டதே என்று வந்த பிணியும் அதிலே இடையும் ஒரு மைந்தர் உடைமை கடனே என முடியி மகன் பட்டு கூட காப்பாடு. மைந்தர் உடைமை கடனே என முடியி என்ன அப்படி முடியல, முடியலடா. அப்பவும் காப்பாற்ற முடியல. முடியுமா? கடைசியில என்ன நினைக்கிறானா, இறைவா எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன், ஏதேதோ முயற்சி பண்ணி பார்த்தேன், அப்பாவை காப்பாற்ற முடியல. இதுக்கு மேல மருத்துவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமாடா? என்னால முடிந்த வைத்தியங்களை பார்த்துட்டேன், இதுக்கு மேல கடவுள் தான் காப்பாற்றணும். இது மருத்துவரையே சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப அவன் என்ன சொல்றான்? கடைசியில யாரு நினைக்கிறான்? இறைவா எந்தை வருக ரகுநாயக வருக, இங்கு வருக நரசே வருக முறை எங்கள் வருக எனதா உயிர் வருக ரகுரா. இனிமே ரகுராமா ராமா நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னான். ஏன் ராமா காப்பாற்ற? எவ்வளவோ கடவுளுடைய நாமங்கள், ஆனா ராம் என்ற எழுத்து சொல்லி காப்பாற்றணும் நானே. அந்த ராம் என்ற எழுத்து அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. இங்க பாரு, பெட்ரோல் ரா சாப்பாடு. ரான்னா அந்த நாக்கு அன்னத்திலிருந்து வெளியே வர மாதிரி தள்ளும். ரா என்ற எழுத்து உன்னுடைய கர்ம வினைகளையும் நீ செய்த பாவங்களையும் வெளியே தள்ளும். போன பாவம் திரும்பி வரும். அப்ப ராம் ராம் என்று யார் ஜபித்தாலும் செய்த பாவம் வெளியில போவோம், போன பாவம் திரும்பி வராது. ராம் என்ற மந்திரத்துக்கு இணையான ஒரு மந்திரம் இந்த உலகத்தில் எவருமே இல்லை. ராம் ராம் சொன்னா என்ன நடக்கும்? உன்னுடைய கர்ம வினை வெளியே போவோம், போன பாவம். இப்ப ராமன் சொல்லாதவங்க இந்த உலகத்துல யாராவது இருக்காங்க? எல்லாரும் சொல்றாங்கடா. ராம் என்று சொல்லாதவன் எவனும் இல்லை. இஸ்லாமிய இருக்கான அவன் என்ன சொல்லுவான்? கடவுளை எப்படி வணங்குவான்? என்னன்னு சொல்லி வணங்குவான்? சொல்றா, எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லுவான்? அதுக்கு என்ன பஞ்சம்? சொல்லுனா சொல்ல வேண்டியதான். அப்படி வணங்குவானா? கிறிஸ்தவர்கள் என்ன வணங்குவார்கள்? இந்த காலை வேலையில் உமக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு பரமாத்மாவே என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். ஆனால் அப்படி நீ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? கிறிஸ்தவர்களும் ராம் என்று சொல்லுகிறார்கள், இஸ்லாமியர்களும் ராம் என்று சொல்லிக் கொடுத்தான் இருக்கிறார்கள், இந்து மதத்தவர்களும் ராம் என்று சொல்லிக் கொடுத்தான் இருக்கிறார்கள். இது எப்படி தெரியுமா? ஒன்னு சொல்றேன். பேசும்போது வந்தாராம், சென்றாராம், உட்கார்ந்தாராம், எழுந்தாராம், கொடுத்தாராம், வாங்கினாராம். எந்த வார்த்தை சொன்னாலும் அது ராம். இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை பேச மாட்டான். கொடுத்தாராம், வாங்கினாராம் பேச மாட்டான். உட்கார்ந்தாராம், எழுந்தாராம், இதுல பொதுவான வார்த்தைகள். இதை எந்த மதத்தவரும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப ராம் என்று வந்து கொண்டே இருக்கிறது. அவன் தன்னை அறியாமலேயே, அவன் இஸ்லாமியா இருக்கட்டும் கிறிஸ்தவனா இருக்கட்டும், ராம் என்று அவனுக்கே தெரியாமல் அவன் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறான்.
அந்த ராம் என்ற மந்திரத்தை சொல்வதனால்தான் பாவம் வெளியே போகிறது, புண்ணியம் காத்து ரட்சிக்கிறது. இந்த உலகம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வாங்கிய புசியுமா இத்தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் ஒருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொன்னார். நல்லார் நல்லார் சொன்னடா விளக்கம் சொல்லுங்க புரியல. சொன்னதை திருப்பி சொல்ல முடியாது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் உருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அம்மா கருத்து சொல்றாரு, கருத்து சொல்றாரு. நல்லார் ஒரு உருட்டு கேள்வி கேட்குது. காலேஜ் போய் பிஏ படிச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சும்மா படிச்சா டபுள் பிஏ இங்கிலீஷ் மீடியம் சார். தமிழ்ல கொஞ்சம் சிக்கல். தமிழ்ல எப்ப நீ பிஏ படிக்கும் போது இங்கிலீஷ் மீடியம் வந்தது? உலகத்தான் ஏமாத்தலாம், என்னையும் ஏமாத்தலாம்னு நினைக்கிறேன். நீங்க எந்த காலேஜ்ல? பச்சை பாஸ்ல பிஏ படிச்சேன். அப்ப காலேஜே போயிருக்க மாட்டாரு. நீ காலேஜுக்கு போகணும். போய் சொல்ற அது நீ அனைத்து ஆங்கிலம் படி, இந்தி படி, நீ எந்த மொழினா படி. ஆனா நம்ம நாடு என்ன நாடு? தமிழ்நாடு. நான் பேசுவது என்ன மொழி? தமிழ் மொழி. தமிழ் மொழிக்கு இணையான ஒரு மொழி எந்த மொழியும் கிடையாது. நீ இங்கிலீஷ வந்து பெருமைப்படுத்திட்டு இருக்க, புரியுதா? தமிழ் தான் சிறந்த மொழி. அது மட்டும் இல்ல, தமிழ் தான் இந்த நாட்டின் முதல் மொழியே தமிழ். தமிழ்ல இருந்து வந்ததுதான் ஆங்கிலம், தமிழ்ல இருந்து வந்ததுதான் மலையாளம், தமிழ்ல இருந்துதான் இந்தி, தமிழ்ல இருந்து வந்ததுதான் உருது, தமிழ்ல இருந்தா எல்லாமே போயிருக்கு. அது தெரியுமா உனக்கு? அடிப்படையே தமிழ் தான். இப்ப நாம எங்க வந்திருக்கோம்? கூத்தாடிகளாக உருமாறி வந்திருக்கின்றோம். எங்கே வந்திருக்கிறோம்? நாம் எல்லாம் தேவ உலகத்தில் ஒன்று சேர்ந்து கைலாயத்திலிருந்து பூவுலகில் இறங்கி இந்த இடம் தில்லை என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். தில்லையிலே வாலி ஓடை என்று ஒரு இடம். அந்த வாலி ஓடையிலேதான் என் சாபத்தினால் உமையவள் காளியாக திரிந்து கொண்டிருக்கிறாள். அவளை பார்க்க வேண்டும் அல்லவா? எங்கே இருக்கிறாள் என்று தேடி பாருங்கள்.